இன்று நான் உங்களிடம் சொல்லப் போகும் கதை அமெரிக்க வரலாற்றில் நடந்த மிக அதிர்ச்சியான வங்கி கொள்ளைகளில் ஒன்று. இந்த சம்பவத்தை முதலில் கேட்ட பலர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள்: இது உண்மையிலேயே நடந்ததா? ஏனெனில் இந்த கொள்ளையை செய்தவன் பெரிய கிரைமினல் இல்லை, ஒரு சாதாரண பார்பர் தான். ஆனால் அந்த ஒரே மனிதன் ஒரு வங்கியின் வால்ட்டுக்குள் நுழைந்து 74 சேஃப்டி டெபாசிட் பாக்ஸை திறந்து அதிலிருந்த பணம், நகைகள், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் திருடி பிறகு வங்கி ஊழியர்கள் கண்முன்னே எந்த சந்தேகமும் இல்லாமல் அமைதியாக வெளியே நடந்து சென்றான். இந்த கொள்ளையின் திட்டமிடலும் அதை செயல்படுத்திய விதமும் மிகவும் துல்லியமாக இருந்ததால் பின்னர் அமெரிக்கா முழுவதும் இது இப்போதும் பெர்ஃபெக்ட் ராபரி என்று அழைக்கப்பட்டது. இந்த கதை ஆரம்பமாகிறது 1981 ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி காலை. சிகாகோ நகரத்திற்கு அருகிலுள்ள பாரிங்டன் என்ற அமைதியான நகரத்தில் இருக்கும் ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்கில். அந்த நாள் எல்லாமே வழக்கம் போலத்தான் இருந்தது. வங்கி திறக்கப்பட்டது. வால்ட் அட்டெண்டன்ட் வால்ட்குள் சென்று அதை திறந்தார். பேங்க் எம்ப்ளாயிஸ் தங்கள் ரூட்டீன் வேலைகளில் பிஸியாக இருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு பெண் கஸ்டமர் வங்கிக்குள் வந்தார். அவர் தனது சேஃப்டி டெபாசிட் பாக்ஸை திறந்து சில மதிப்புள்ள பொருட்களை வைக்க வேண்டும் என்று கூறினார். வால்ட் அட்டெண்டன்ட் அவரை வால்ட்டுக்குள் அழைத்துச் சென்றார். அங்கு வழக்கம் போல கஸ்டமர் கீ மற்றும் பேங்க் கீ இரண்டையும் லாகில் சேர்த்து பாக்ஸை திறக்க முயன்றார். ஆனால் கீ திரும்பியவுடனே ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. லாக் சிலிண்டர் உடைந்து பாக்ஸ்குள் விழுந்தது. அவர்கள் பாக்ஸை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த பணமும் மற்ற நகைகளும் காணாமல் போயிருந்தது. இதை கண்ட வால்ட் அட்டெண்டன்ட் அதிர்ச்சியடைந்து உடனே கத்த ஆரம்பித்தார். அவரது சத்தம் கேட்டு மற்ற பேங்க் எம்ப்ளாயீஸ் மற்றும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வால்ட்டுக்குள் ஓடி வந்தனர். அவர்கள் மற்ற சேஃப்டி டிபாசிட் பாக்ஸஸ் சரிபார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் கண்ட விஷயம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மொத்தம் 74 சேஃப்டி டிபாசிட் பாக்ஸஸ் உடைக்கப்பட்டிருந்தன. அதிலிருந்த அனைத்து பொருட்களும் திருடப்பட்டிருந்தது. அதிலும் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், லாக்ஸ் வெளியே இருந்து பார்த்தால் எந்த டேமேஜும் தெரியவில்லை. யாரும் அவற்றை உடைத்தது போல எந்த அடையாளமும் இல்லை. பாக்ஸை திறக்க முயன்றால் மட்டும் லாக் உடைந்து உள்ளே விழும். தீஃப் இதை திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் நினைத்தனர். கிரைம் உடனே தெரியாமல் டிலே ஆக வேண்டும் என்பதே அவன் நோக்கம். இந்த சம்பவம் நடந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்க், ஒரு ஃபெடரல் பேங்க் பிரான்ச். அந்த காலத்தில் வால்ட் மிகவும் ஸ்ட்ரிக்ட் டைம் லாக் செக்யூரிட்டி சிஸ்டம் மூலம் பாதுகாக்கப்பட்டது. பேங்க் மேனேஜர் வால்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செட் செய்வார். அந்த நேரம் வந்தவுடன் வால்ட் லாக் ஆகிவிடும். அந்த டைம் லாக் ஆக்டிவேட் ஆன பிறகு யாரிடமும் கீ இருந்தாலும் வால்ட் திறக்க முடியாது. உதாரணமாக, பேங்க் மாலை 5 மணிக்கு மூடப்பட்டு மறுநாள் காலை 9 மணிக்கு திறக்கப்பட வேண்டுமானால் அந்த 16 மணி நேரம் வால்ட் முழுமையாக லாக் ஆகியிருக்கும். வால்ட்குள் சேஃப்டி டெபாசிட் பாக்ஸஸ் வரிசையாக இருந்தன. அதில் கஸ்டமர்ஸ் மிகவும் மதிப்புள்ள பொருட்களை வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு பாக்ஸை திறக்க கஸ்டமர் கீ மற்றும் பேங்க் கீ ஆகிய 2 கீஸ் தேவைப்படும். இரண்டும் ஒன்றாக பயன்படுத்தினால் மட்டுமே பாக்ஸ் ஓபன் ஆகும். பேங்க் ராபரி கன்ஃபார்ம் ஆன உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பேங்க் ஃபெடரல் சிஸ்டமுக்கு உட்பட்டதால் FBI கூட இன்வெஸ்டிகேஷனில் சேர்ந்தது. இன்வெஸ்டிகேஷனில் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நியர்லி $1 மில்லியன் மதிப்புடையது என்று தெரிய வந்தது. ஆனால் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இன்னும் ஒரு பெரிய கேள்வி இருந்தது. தீஃப் வால்ட்டுக்குள் எப்படி நுழைந்தான்? வால்ட் டோர்ல எந்த டேமேஜ் இல்லை, வால்ஸில் ஹோல் இல்லை, ஃப்ளோர் கீழே டனல் இல்லை. எல்லாமே இருந்தபடியே இருந்தது. வால்ட்குள் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சில விசித்திரமான பொருட்களை கண்டுபிடித்தனர். ஒரு அலாரம் கிளாக், ஒரு ஹேமர், சில பிளேயர்ஸ் மற்றும் ஒரு பாட்டில். இந்த க்ளூஸ் கேஸை இன்னும் மிஸ்டீரியஸ் ஆக்கியது. பல முயற்சிகள் செய்தாலும் போலீஸ் இந்த கிரைம் எப்படி நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. லோக்கல் நியூஸ் பேப்பர் கூட இந்த கேஸை பெர்ஃபெக்ட் தீஃப்ட் என்று அழைத்தது. ஆனால் இந்த கிரைம்க்கு பின்னால் இருந்த உண்மை இன்னும் அதிர்ச்சியானது. இந்த ராபரியின் மாஸ்டர் மைண்ட் ஒரு கிரிமினல் கேங் லீடர் அல்ல, ஒரு மாஸ்டர் தீஃப் ஆர்கனைசேஷன் கூட இல்லை. அவன் ஒரு சாதாரண பார்பர். அவன் பெயர் வில்லியம் ஸ்மார்ட்டோ. வில்லியம் ஒரு விமென்ஸ் சலூன்ல ஹேர் ட்ரெஸ்ஸராக வேலை செய்தான். வெளியே பார்த்தால் அவன் வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஆனால் உண்மையில் அவன் சீக்ரெட்லி ஒரு ப்ரொஃபஷனல் தீஃப். இதற்கு முன்பும் சில பேங்க் தெஃப்ட் செய்திருந்தான். ஆனால் இது அவன் செய்த மிகப்பெரிய ஆபரேஷன். அவன் அதிகமாக தனியாகவே கிரைம் செய்வான். அவனுக்கு ஒகேஷனல் ஹெல்ப் கொடுத்த ஒரே மனிதன் அவன் சகோதரன் வின்சென்ட். இருவரும் வெல்தி நெய்பர்ஹுட்ஸில் உள்ள பேங்க்ஸை டார்கெட் பண்ணார்கள். காரணம் சிம்பிள். ரிச் ஏரியாவில் இருக்கும் மக்கள் சேஃப்டி டெபாசிட் பாக்ஸில் அதிக மதிப்புள்ள பொருட்களை வைத்திருப்பார்கள். அதனால்தான் பாரிங்டன் ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்க் அவர்களின் டார்கெட் ஆனது. ரோபரி நடக்க 10 நாட்களுக்கு முன்பு இரு சகோதரர்களும் பேங்குக்கு சென்று சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் ரெண்ட் எடுத்தனர். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபேக் நேம்ஸ் மற்றும் ஃபேக் அட்ரஸ் கொடுத்தனர். வில்லியம் மிகவும் பொலைட் பர்சனாலிட்டி உடையவன். அவன் பேசும் விதம் ஸ்டாஃபுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியது. சில நாட்களில் ஸ்டாஃப் அவர்களை ஃபேமிலியர் கஸ்டமர்ஸ் போல பார்க்க ஆரம்பித்தனர்.
அவர்கள் பேங்கிற்கு அடிக்கடி வர ஆரம்பித்தனர். சில சமயம் டெபாசிட் செய்வதற்காகவும் சில சமயம் ஸ்டாஃபுடன் கேஷுவலா பேசுவதற்காகவும் வந்தனர். ஸ்டாஃப் அவர்களை சந்தேகிக்காமல் பழகிவிட வேண்டும் என்பதே அவர்களின் பிளான். இந்த விசிட்ஸ் போது வில்லியம் வால்ட் அட்டெண்டன்ட் ரூட்டினை கவனித்தான். அவள் எப்போது லஞ்ச் போகிறாள், எப்போது வேலை முடிக்கிறாள் என்பதெல்லாம் கவனித்தான். அதே நேரத்தில் அவன் பேங்க் செக்யூரிட்டியில் ஒரு பெரிய வீக்னஸ் கண்டுபிடித்தான். கஸ்டமர்ஸ் வால்ட்டுக்குள் பாக்ஸ் ஓபன் செய்யும் போது அட்டெண்டன்ட் பாக்ஸ் ஓபன் செய்துவிட்டு பிரைவசி கொடுக்க வெளியே போயிடுவார். அதனால் வில்லியம் வால்ட்டுக்குள் பலமுறை கம்ப்ளீட்லி அலோன் இருந்தான். அந்த நேரத்தில் அவன் மற்ற பாக்ஸஸ் லாக் ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை செய்கிறது என்று ஆய்வு செய்தான். பின்னர் ஸ்லோலி டூல்ஸை வால்ட்டுக்குள் கொண்டு வர ஆரம்பித்தான். முதலில் ஸ்மால் டூல்ஸ் டெபாசிட் பாக்ஸ்குள் மறைத்து வைத்தான். பின்னர் பெரிய டூல்ஸை வால்ட்டில் இருந்த ஃபோல்ஸ் சீலிங் மேல் ஹைடர் செய்தான். அடுத்து அலாரம் சிஸ்டமை டிசேபிள் செய்ய ஒரு கிளியர் ட்ரிக் செய்தான். ஒரு அலாரம் கிளாக் 3 மணிக்கு ரிங் ஆக செட் செய்து வால்ட் சீலிங்ல ஹைட் செய்தான். அந்த இரவு கிளாக் ரிங் ஆனதும் போலீஸ் பேங்க் வந்தது. இதனால் பேக்கப் அலாரம் இருக்கிறது என்று வில்லியம் தெரிந்து கொண்டான். அடுத்த 2 நாட்களில் அந்த அலாரம்ஸை கண்டுபிடித்து டிசேபிள் செய்தான். இப்போது ஒரு சேலஞ்ச் மட்டும் மீதம் இருந்தது. பேங்க் க்ளோஸ் ஆன பிறகு வால்ட்குள் எப்படி இருக்க முடியும்? ஏப்ரல் 11 அன்று அவன் பேங்கிற்கு சென்று டெபாசிட் பாக்ஸ் ஓபன் செய்ய கேட்டான். அட்டெண்டன்ட் பாக்ஸ் ஓபன் செய்து அவனை வால்ட்குள் அலோன் விட்டார். பின்னர் அவன் வெளியே சென்று விட்டான் என்று நினைத்து வால்ட் லாக் செய்தார். ஆனால் வில்லியம் வால்ட்குள் இருந்தான். டெபாசிட் பாக்ஸஸ் கேபினட் பின்னால் ஒரு நரோ ஹிட் அண்ட் ஸ்பேஸ் இருந்தது. அதில் அவன் மறைந்தான். அந்த நாள் ஈவினிங் பேங்க் க்ளோஸ் ஆனதும் வீக்கெண்ட் டைம் லாக் ஆக்டிவேட் ஆனது. இப்போது அவனுக்கு முழு சாட்டர்டே நைட் மற்றும் சண்டே முழுவதும் ரோபரி செய்ய நேரம் கிடைத்தது. ஃபிளாஷ் லைட் மற்றும் டூல்ஸ் பயன்படுத்தி அவன் சேஃப்டி டெபாசிட் பாக்ஸஸ் ஒன்றன் பின் ஒன்றாக ஓபன் செய்தான். இறுதியில் 74 பாக்ஸஸ் ஓபன் செய்து வேல்யூபிள்ஸ் பேக்ஸில் பேக் செய்தான். மண்டே மார்னிங் பேங்க் ஓபன் ஆன போது வில்லியம் இன்னும் வால்ட்குள் மறைந்திருந்தான். அட்டெண்டன்ட் வால்ட் ஓபன் செய்ததும் அவள் வெளியே சென்றபோது வில்லியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் போல ட்ரெஸ் அணிந்து வால்ட்டிலிருந்து வெளியே வந்தான். அந்த நேரத்தில் பேங்கில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்ததால் ஒர்க்கர்ஸ் வருவது சாதாரணமாக இருந்தது. அதனால யாரும் அவனை சந்தேகிக்கவில்லை. அவன் பேக்ஸ் எடுத்துக்கொண்டு பேங்கை விட்டு வெளியே வந்தான். வெளியே வின்சென்ட் காரில் காத்திருந்தான். அவர்கள் வேல்யூபிள்ஸ் ட்ரங்கில் வைத்து அங்கிருந்து சென்று விட்டனர். ஒரு சாதாரண பார்பர் ஹிஸ்டரியில் மிகவும் டேரிங் பேங்க் ரோபரி ஒன்றை வெற்றிகரமாக செய்து முடித்திருந்தான். ஆனால் இந்த பெர்ஃபெக்ட் கிரைம் எவ்வளவு நாள் மறைந்திருக்கும்? சில மாதங்களுக்கு பிறகு மற்றொரு பேங்க்ல நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம் வில்லியம் ஸ்மார்ட்டோவை ஃபைனலி போலீஸிடம் கொண்டு வந்தது. அவன் மீண்டும் ராபரி செய்ய முயற்சித்த போது ஃபால்ஸ் சீலிங்கில் மறைந்திருந்த போது போலீஸ் அவனை பிடித்தார்கள். ட்ரையலில் வில்லியம்க்கு 20 வருடம் பிரிசன் சென்டென்ஸ் வழங்கப்பட்டது. ஆனால் ஸ்டோலன் வேல்யூபிள்ஸ் லொகேஷன் கூறி அத்தாரிட்டிஸ்க்கு ஹெல்ப் செய்ததால் சென்டென்ஸ் 8 வருடமாக குறைக்கப்பட்டது. இந்த கேஸ் பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுவதும் பேங்க்ஸ் வால்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் மாற்றப்பட்டது. ஃபோல்ஸ் சீலிங்ஸ் ரிமூவ் செய்யப்பட்டு மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டது. ஒரு சாதாரண பார்பர் செய்த இந்த டேரிங் ராபரி பேங்கிங் செக்யூரிட்டி ஹிஸ்டரியை மாற்றிய ஒரு சம்பவமாக இன்னைக்கு வரை பேசப்படுகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ. டாடா பை பை.